அரசியல் நிலத்துல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், போடுற துணியில இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் நம்ம சுவாசிக்கிற காத்துல கூட இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பண்பட்டு ஜாம்ல இருக்குன்றத நேத்து தான் கேள்விப்பட்டேன்னு. ரீசெண்டா நம்ம நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எதிரில் ஆப்போசிட்ல வந்து இந்த ஸ்மால் லெவல்ல பிசினஸ் பண்ற ஆண்டர்பிரனர்ஸ்லாம் இருந்தாங்க. இவங்களோட கஷ்டத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல சொல்லி ஒரு மீட்டப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட் ஓனர் ஸ்ரீனிவாசன் அவர் வந்து பேசியிருந்தார். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்வீட்டுக்கு 5% ஜிஎஸ்டி போடுறீங்க, அதே காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் அது மேலே தடவுற க்ரீமுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறீங்க, இதனால கஸ்டமர் வந்து பன்னு தனியாக க்ரீம் தனியாக தாங்க, நாங்களே தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இவரும். நிர்மலா சீதாராமனுக்கு என்ன ட்ரிகர் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் வந்து போய் அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அது ட்ரெண்ட் ஆகி இப்போ டாக் ஆஃப் த டவுனாக மாறிட்டு இருக்கு. நானும் ஒரு நாள் வந்து ஆண்டர்பிரனரா மாறுவேன். ஆனால் நான் மாறினேன்னா இதை தான் நானும் பண்ணுவேன். பேக்கரியை டெவலப் பண்ணது போதும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க.